ஸோ ஹலோ இஸ் அண்ட் வெல்கம் டு ஹெச்பி கேமிங் தமிழ். நீ தமிழ் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பிகினர் டிப்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 4 நம்ம நைன் ஃபார்ம் கட்டியிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ ஒன்று சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஷ் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெதர்லாம் போக போகிறோம். என்ன நெதர் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் நம்ம வந்து பிளேஸ்னு ஒன்று வேணும். அதாவது பிளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். பிளேஸ்னு ஒருத்தர் இருப்பான் நெதர்லனா நெதரில் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ் ஒன்று இருக்கும். அங்கே தான் இருப்பான் பிளேஸ்னு ஒருத்தன். அவனை அடித்தா பிளேஸ் ராட்னு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ் ராட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஐன்னு ஒன்று இருக்கும். என்ட்ரு ஐன்னு கேட்டிங்கன்னா இந்த என்ட்ரமேன் ஒருத்தர் இருப்பான், பிளாக் கலரில் கருப்பாக இருப்பான். அவனை அடித்தா ஒரு ஐ கிடைக்குமா, அதான் என்ட்ரு ஐ. ரெண்டுமே இதாக தான் கேஸ் நம்ம வந்து அதாவது ஸ்ட்ராங் கோல்டுன்னு இருக்கும் தெரியுமா. அதாவது இந்த கேம் முடிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் கோல்டு ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணால் தான் கேஸ் நம்ம வந்து இந்த கேம் பீட் பண்ண முடியும். ஸோ பார்த்து இப்போ அங்கே தான் போகிறோமா. ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அதான் இப்போ சொன்னது, இந்த என்ட்ரு ஐயும் பிளேஸும் வேணும். ஸோ அதை கலெக்ட் பண்ண முடியாது கேஸ், இங்கெல்லாம் ஒரு வேலை கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம நெதர் போகணும், அதுக்காக நெதர் போகணும்னு சொன்னேன். ஸோ கேஸ் நெதர் போகணும்னு சொல்லியடா நீ என்னடா இப்போ கேவில் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் நமக்கு இப்போ டைமண்ட் வேணும். ஏன்டா டைமண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா கேஸ் நமக்கு டைமண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அப்சிடியன் ஒன்று மைண்ட் பண்ண முடியும். அப்சிடியன் ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து நெதரே போக முடியும், நெதரை ஆக்டிவேட் பண்ண முடியும். நெதருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஓவர் வேல்டு கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டஸ்டான பயம் தான் நெதருங்கிறது. அதை பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்டு மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி இருக்க முடியாது. நெதருங்கிறது நெதரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாவா மட்டும் தான் இருக்கும். நீங்கள் எந்த செலுத்தணும்னா லாவா மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி வாட்டர்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, நெதருங்கிறது ஹார்டஸ்ட் பயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயம் கூட கிடையாது, ஹார்டஸ்ட்டு ஒரு டைமென்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வேறு டைமென்ஷன் போக போகிறோம் நெதருங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெதர் ஃபோர்ட்ரஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு பிளேஸ் வந்துருப்பான், அவன் அடித்து பிளேஸ் ஆட்டும் ஒன்று கலெக்ட் பண்ண போகிறோம். சரி உங்களுக்கு என்னென்னு புரியாது, நான் ப்ளே பண்ண புரியும். ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து டைமண்ட் மைண்ட் பண்ண போகிறோம். டைமண்ட் வரை நான் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கேன், டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு 42லேருந்து 50 வரைக்கும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் 11 இருக்கேன்னா ஸோ கிடைக்கல போல். ஸோ ஓகே நான் டீப்பாக போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது டீப்பாக போனால் உங்களுக்கு கிடைக்கும் டைமண்டு. இப்போ நான் பண்ணுறது வந்து ஓப்பன் கேவ் மைனிங். அதனால் நீங்கள் ரொம்ப டென்ஸாக இருக்கும் இந்த இது. அதை பார்த்து எங்கே வந்தாலும் ஸ்கெல்டன் ஜாம்பி க்ரீப்னு வரும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேஃபாக தான் நான் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பேன். அதே நீங்கள் சேஃபாக பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அது பேர் என்ன, ஐயோ அது பேர் என்ன கேஸ் வந்து போட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஐயோ கிரியேட்டிவ் சர்வைவல் அப்போ பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் போட்டுவிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஸ்கெல்டனாக வராது. ஆனால் நீங்கள் இதை போட்டுட்டும் போடாமல் இருக்கிறதுக்கு ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மாதிரி போட்ட மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டிவ் வந்து நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் எல்லா ரிசோர்ஸும். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கிடைக்காது. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பட் வந்து நீங்கள் வந்து சர்வேல் மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு எந்த மாபும் எந்த ஒரு கிரியேச்சரும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அதான் பீஸ்ஃபுல்லுங்கிறது. அதனால பீஸ்ஃபுல்லுங்கிறது ரொம்ப போர் அடிக்குங்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இந்த ஜாம்பி ஸ்கெல்டன் கூட சண்டை போட்டு செத்து லூட் எடுக்க அது ஜாலியாக இருக்குமா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் ப்ளே பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குமா? ஒன்றுமே எல்லாமே சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். அதனால தான் கேஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து கிரியேட்டிவ்ல சர்வேல போய்ட்டு விளையாட்டுங்கன்னு. இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணுமே, நமக்கு ஃபுட்டேஜ் சீக்கிரமாக எடுக்கணுமே தான் கேஸ் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் வந்து ஸ்பீடாக வந்து ப்ளே பண்ணு தான் இப்போ நான் வந்து பீஸ்ஃபுல் போட்டிருக்கேன். அதுவும் கிரியேட்டிவ் கூட போடல, இது பீஸ்ஃபுல் தான். நம்ம அயன் ஃபார்ம் கட்டும் போது பார்த்தீங்கன்னா நான் கிரியேட்டிவ் போட்டிருப்பேன், அது வேறு வேல்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் பிகினர் டிப்ஸ் பார்ட் 1லேருந்து போட்டுருக்கு தெரியுமா, 1லேருந்து ஒரு 3 எபிசோட் வரைக்கும். அது மட்டும் அந்த வேல் தான் இது. இப்போ நான் அதுவும் இது ஒன்று தான். ஸோ கேஸ் பார்த்தா லாவா இருக்குது, பட் இது லாவா பூல் கிடையாது. இப்போ ஸ்விம்மிங் பூல் மாதிரி லாவா பூல் கிடையாது, சும்மா அது லாவா ஃப்ளோ ஆகுது. அதை பார்த்தீங்களா ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அது நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. லாவாங்கிறது நிறைய வேணும். சரி ஓகே இப்போதைக்கு லாவா வேணாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைமண்டை மைண்ட் பண்ண வந்தோமா. டைமண்டை எங்கே இருக்குது, டைமண்டை ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன், டைமண்டே காணுமே. ஸோ கேஸ் நான் டைமண்ட் எங்கேயாவது இருந்தால் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். அதை பார்த்து நம்ம -47 இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இன்னும் டைமண்டை காணும். ஸோ கேஸ் நான் டைமண்டை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருந்திருக்கு போல், நான் பார்க்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுட்டு நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். எத்தனை டைமண்டாக இருக்க போது தெரியலையே. ஒரு 3 டைமண்ட் இருந்தால் போதும்டா. 3 அப்பாடா 2 இருக்குது கேஸ். ஒன்று இங்கே ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இல்லைண்ணா இது கேஸ். என்ன கேஸ் இது
ஒரு 3 கொடுக்க சொன்னால் 2 தான் கொடுத்துருக்காங்க பிச்சைக்கார பாயில் சே என்ன இப்படி இருக்காங்க. ஸோ கேஸ் தான் கண்டுக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிடச்சிருக்கு கேஸ். பார்த்தீங்கன்னா இது போதும், இன்னும் ஒன்றே வந்தால் கேஸ் பக்கத்தில் நோண்டி மைண்ட் பண்ணி பார்ப்போம். கேஸ் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் சைடு ஃபுல்லாக மைண்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம் கிடைக்கும், சம்டைம் கிடைக்காம கூட இருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கல. சரி ஓகே டீசெண்டாக நம்ம வேறு இடத்த தேடி பார்ப்போம். சரி ஓகே கேஸ் வேறு எங்கேயும் பக்கத்தில் கண்டினியூ பண்ணுறேன் வேறு எங்கே இருந்தால். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் டைமண்ட் இருக்குது. ஸோ ஓகே இதுவும் பக்கத்தில் என்ன கேஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஐயோ அங்கேயாவது 2 இருந்துச்சு, இங்கே 1 தான் இருக்குது. சரி கேஸ் இன்னும் 1 இருந்தால் கன்ஃபார்ம் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். ஆனால் இல்லை பரவாயில்ல கேஸ், நமக்கு 3 போதும். நம்ம நிறையலாம் ஆசைப்பட வேணாம். நம்ம பண்ண போகிறோம் நம்ம சர்வேல விட்டால் பண்ண போகிறோம். நம்ம வந்து உங்கள் டீச்சராக பண்ணுற எப்படி ப்ளே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 3 டைமண்ட் இருந்தால் போதும் பிக்காக் செய்ய. ஸோ அதுக்கு தான். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லாவா கிட்ட நம்ம போகிறோம். ஏன்னா லாவா கிட்ட போய் சாவ போறியடா அப்படி கேட்டிங்கன்னா கேஸ் இல்லை. லாவா கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ஜிடியன் மேக் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லாவா மேலே நீங்கள் வந்து வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ணிங்க வச்சுங்க, அதாவது ஊற்றுனீங்க வச்சுங்க, இப்போ லாவா வந்து ஃபுல்லாக வந்து அப்ஜிடியனாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தண்ணி ஊற்றுனேன், தண்ணி ஃபுல்லாக லாவா, அந்த லாவா ஃபுல்லாக அப்ஜிடியனாக மாறிட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிக்காக்ஸ் வந்து செஞ்சுட்டு அந்த பிக்காக்ஸ் வச்சு நீங்கள் மைண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சாதா பிக்காக்ஸ்லாம் வச்சு நீங்கள் மைண்ட் பண்ணால் மைண்ட் ஆகும், ஆனால் அந்த பிளாக் கிடைக்காது. நான் சொல்லியிருப்பேனே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிளாக்கெல்லாம் அந்த ரெஸ்பெக்டிவ் பிக்காக்ஸில் மட்டும் மைண்ட் பண்ண முடியும்னு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி டைமண்ட் பிளாக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு இந்த மாதிரி அப்ஜிடியன்லாம் மைண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அயன் பிக்காக்ஸ் வச்சு ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ண முடியும், பட் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி டைம் வேஸ்ட் தான் வச்சு மைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் பண்ணாதீங்க. ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் லாவா இருக்கும்போது தண்ணி ஊற்றிங்க வச்சிங்களேன், ஃபுல்லாக வந்து லாவா வந்து அப்ஜிடியனாக மாறிடுமா. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஃபுல்லாக அப்ஜிடியனாக மாறி இருக்கும், கீழே லாவா இருக்க நினச்சிட்டு நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுவீங்க. அப்படி மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே சம்டைம் லாவாகவும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிடுங்க. ஏதாவது ஒரு டேரெக்ஷனில் மைண்ட் பண்ணி அந்த டைமில் வாட்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. சம்டைம் லாவா இருந்தால் கூட லாவா பார்த்தீங்க சொன்னேன் கேஸ் பார்த்தீங்களா. பாருங்கள் இப்போ நான் வந்து மைண்ட் பண்ணிருந்தேன், ஒருவேளை அங்கே லாவா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வாட்டரை ப்ளேஸ் பண்ணாமல் நான் வந்து அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணியிருந்தேன் வச்சிங்களேன், நான் லாவாவில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே நான் லாவாவில் ஒன்று செத்துருப்பேன். ஸோ அதனால சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த வாட்டரை ப்ளேஸ் பண்ணனால நம்ம தப்பிச்சோம். ஓகேவா, இப்போ நம்ம வாட்டரை ப்ளேஸ் பண்ணல வச்சுக்கலாம், நம்ம செத்துருப்போம், திருப்பி வருது பார்த்தீங்க லாவா. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து வாட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு மைண்ட் பண்ணுங்கள் அப்ஜிடியனை மட்டும். ஏன்னா அப்ஜிடியனுக்குள்ள கண்டிப்பாக லாவா இருக்கும். லாவா வந்து ஒரு லேயர், அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றுனால ஒரு லேயரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவா வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்ஜிடியனால். அது கீழே வந்து லாவா அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ பண்ணிங்க வச்சிங்களேன், அந்த வாட்டர் போக நீங்கள் மைண்ட் பண்ணி கீழே சைடில் லாவெலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ஜிடியனை மாற்றி கொடுத்துரும் இந்த மாதிரி. ஸோ கேஸ் இது ஒரு மெத்தடு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அப்படி செத்துருவீங்களே. ஸோ அதுக்காக சொல்லிட்டேன், இது ஒரு ட்ரிக்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போட்டு செய்ய மேக்ஸிமம் 12 அப்ஜிடியன் வேணும். இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது. நீங்கள் பில்ட் பண்ணுற பொறுத்து தான் கேஸ் அப்ஜிடியனுங்கிறது. ஓகேவா, நீங்கள் போட்டலுங்கிறது எவ்வளோ பேசுனா பில்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 12 இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் இல்லை, மினிமமே பார்த்தீங்கன்னா 12 இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணா வச்சு கட்டிக்கலாம். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ வேணால் எவ்வளோ பெருசாக வேணால் கட்டலாம். இல்லை நான் வந்து லெகேஷனில் கூட கட்டியிருப்போம் ஒரு பெரிய ஸ்வாடு மாதிரி வச்சு ஒரு போட்டல், அது மாதிரி கூட நீங்கள் கட்டலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமமாகவே ஒரு 12 இது வேணும், கண்டிப்பாக வேணும் ஒரு போட்டல் கட்டணுன்னா. ஸோ அதனால் நான் ஒரு 12 அப்ஜிடியன் மைண்ட் பண்ண போகிறேன். ஷோ கேஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிடுச்சு, அவள் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே தான் போக போகிறோம். மேலே தான் யூஸ் பண்ணோம். ஐயோ எவ்வளோ டீப்பாக பார்த்தீங்கன்னா இல்லையா, -52 கிட்டே வந்துட்டேன். இப்போ இங்கேயிருந்து மேலே போகணும் கேஸ். ஸோ கேஸ் நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வெற்றிகரமாக மேலே வந்துட்டோம். அப்பா கேஸ் எங்கே போனேன்னு தெரியல, கண்ணா பின்னா டாக் சைடு போட்டு கண்ணா பின்னா போயிட்டேன்னா பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டு உசுர போயிட்டு கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நல்ல இடமா பார்த்து கட்டுவோம். எங்கே கட்டுவோம் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிடுவோம். ஸோ இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு இங்கேயாச்சும் கட்டிடுவோம். நமக்கு என்ன இந்த சும்மா வேல்டானே இது, நம்ம என்ன விளையாடவா போகிறோம் வேலில், சும்மா அவங்க டீச் பண்ணிட்டு நான் வேல்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா இது மாதிரி ஒரு 3 பிளாக் வச்சு அதே இந்த சைடில் 3 அந்த சைடில் 3 எல்லா சைடும் 3 வச்சு கட்டுங்க கேஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போட்டு ரெடி ஆயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 தான் கட்டணும். ஐயோ தப்பாக வச்சு கட்டிட்டேனே. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா 3x3 தான் கட்டணும். அதாவது எல்லா சைடும் 3x3 கட்டணும். இப்போ நான் தப்பாக கட்டிட்டேன். சரி இடிச்சு வயசு மட்டும் வெட்டுறான் அவளை கட்டியாச்சு. ஸோ கேஸ் 3x3 கட்டியாச்சா. அப்போ பார்த்து கீழே 103 இங்கே 1 2 இடிக்குது 2 3 அவள் தான் கேஸ் பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்னு ஒன்று வேணும். அதாவது அந்த நெதர் ஃபோர்ட்ரஸ்ன்னு பாருங்கள். நெதர் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு கேஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா கேஸ்
அதுக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு அயன் வேணும், ஒரு ஃப்ளிண்ட் வேணும். இந்த ஃப்ளிண்ட் எங்கேயும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரேவில் மைண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளிண்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் கேஸ் நம்ம வந்து இந்த ஃப்ளிண்ட் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ளிண்ட். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ண போயிருந்தேன் அயனை. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா அயன் கிடச்சிடா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயன் ஆர்மர் மட்டும் போட்டுக்கிட்டேன். அயன் ஆர்மர், அயன் செஸ்ட் பிளேட், அயன் ஆர்மர், ஷீல்டு, அப்போ பார்த்தா ஃப்ளிண்ட் செஞ்சுட்டேன். ஸோ கேஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெதர் போகிறோமா, நெதர் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்மடி விழும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஆர்மர் போட்டு போங்க, அப்புறம் உங்களுக்கு சேஃபு. ஸோ இன்னொரு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெதர் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டில் ஏதாவது ஆர்வம் போட்டு போங்க. அதாவது நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து கோல்டு பூட்டு போட்டு போகலாம், இல்லை கோல்டு செஸ்ட் பிளேட் எதனா போட்டு போகலாம். ஆனால் கோல்டில் ஏதாவது ஒரு ஆர்வம் போட்டுருக்கீங்க, அப்படி தான் கேட்சி உங்களுக்கு சேஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா நெதரில் போனீங்கன்னா பிகிலின்னு ஒருத்தர் இருப்பான், செம்மடி அடிப்பான். ஸோ அதனால் பற்றி நீங்கள் வந்து நெதரில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கோல்டில் ஏதாவது ஒரு இது போட்டு பேர் என்ன, கோல்டில் ஏதாவது ஒரு ஆர்வம் போட்டுங்க. என்ன கேஸ் இது ஸ்பானே ஒரு மாதிரி டனல் மாதிரி இருக்குது, நமக்கு முன்னாடி யாரும் வந்து பிளான் பண்ணாங்களா? நம்ம மட்டும் தான் வச்சுருக்கோம். என்ன கேஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டனல் மாதிரி ரெடியாக இருக்குது. எங்கே பாருங்க கேஸ், செம்மையாக இருக்குடா கேஸ். ஆனால் பார்த்து சூப்பராக இருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே டனல் மாதிரி ரெடியாக இருக்குது. ஷோ கேஸ் இதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கணும். அங்கே தான் நம்ம போய்ட்டு நம்ம இதுதான் எடுக்கணும். ஸோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோட்டோஸ் வந்துருச்சு. ஷோ கேஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சுனா, ஸோ கேஸ் வந்து நெதர் ஃபோட்டோஸ் தான் வந்து நீங்கள் ரெண்டாக கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் வில்லேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி டிப்ஸும் சொல்ல முடியாது, ஏன்னா அது எங்கே வேணால் ஸ்பான் ஆகிருக்கும். ஆனால் நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக எங்கே ஸ்பான் ஆகிருக்குன்னு. ஆனால் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது என்னால் சொல்ல முடியாது மேக்ஸிமம் எங்கேன்னு, ஏன்னா கிரியேட் பண்ணவங்க எங்கே வேணால் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த பம்கின் எங்கெல்லாம் இருக்கும் அந்த டேரக்ஷன் நம்ம பார்த்தா அது கண்டுபிடிச்சலாம். பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்மளால் சொல்ல முடியாது எங்கே இருக்குன்னு, அது எங்கே வேணால் ஸ்பான் ஆகிருக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் பின்னாடி இத்தனை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போட்டு வெளியிடுவோம் கொள்றா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெல்டன் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பான், பிக்தர் ஸ்கெல்டன், கருப்பு கலர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவனும் அடிப்பான். அதை பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பவுட் அடிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா உடையாந்து ஸ்பீடாக உடையாந்து உங்களுக்கு வந்து ஸ்வாடு கொடுத்துருப்பான். அவன் ஸ்வாடு கையில் வச்சுருப்பான், அதுவும் அடிப்பான் கேஸ். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக் ஹைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் போட்டுருங்க. ஒரு 3 பிளாக் 3rd பிளாக்கை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விதேஷ் ஸ்கெல்டன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் ஹைட்டில் இருப்பான், நம்ம வந்து 2 பிளாக் ஹைட்டாக இருப்போம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவனால் உள்ளே வர முடியாது. இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவன் வெளில நிற்ப நம்ம அடிச்சிடலாம். ஸோ விதேஷ் ஸ்கெல்டன் அங்கே இருக்காங்க கேஸ். ஆனால் அங்கே பிளேஸ் கேஸ் அவன் தான் கேஸ் பிளேஸு சொன்னா கேஸ். பிளேஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அந்த பிளேஸு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் நீ அந்த நாயை நேரம் அடிக்கிறேன், அவனை வச்சு கொண்டா. அவெல்லாம் கொண்டாச்சு. அங்கே ஒருத்தருக்கு அவனே கொண்டு வருவான், டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான். அப்புறம் சாப்பிட அவெல்லாம் 2 செத்து தான். ஸோ கேஸ் பார்த்தா பிளேஸ் அவன் தான் பிளேஸு. நெருப்பாக மாட்டிங்களா, அதான் பிளேஸு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பாலே அடிப்பான் நம்மளை. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவனை தான் கொல்ல போகிறோம். அவனை கொண்டா பிளேஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பார்த்தீங்களா விதேஷ் ஸ்கெல்டன் பிளாக் கலரில், அவன் தான் விதேஷ் ஸ்கெல்டன். அவனால் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் ஹைட்டுலாம் உள்ளே வர முடியாது. அவனால் 3 பிளாக் ஹைட்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிளாக் ஹைட்டு உள்ளே இருக்குமா. சொன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் தான். பின்னாடி ஒருத்தருக்கோம், ஐயோ ஒரு கேஸ் பின்னாடி ஒருத்தருக்கா, முன்னாடி ஒருத்தருக்கா, சைடில் இருக்கா, என்ன கேஸ் சுற்றி அடிக்காங்க. ஸோ ஓகே கேஸ் நம்ம வச்சாச்சு முடிச்சிடுவோம். அட்ரா அவள் தான் கேஸ். என்னடா கடைசிட்டா இல்லையா கேஸ், இங்கே ஒருத்தருக்கோம். நெருப்பு விடுவாங்க, சீக்கிரம் அடிச்சு கொண்டு கேஸ். கொள்ளைன்னா நம்ம நெருப்பு அடிச்சு கொண்டு வருவோம் கேஸ். நெருப்பு போட்டு சொன்னாங்கன்னா கேஸ், நான் சொன்னா கேஸ் நெருப்பு அடிச்சு அடிப்போம். ஐயோ நெருப்பு பற்றிக்கிச்சு கேஸ். பார்த்தீங்கன்னா நம்மளால் வாட்டர் கூட ப்ளேஸ் பண்ண முடியாது இந்த டைமில். நீங்கள் நெதர் போட்டிங்கன்னா நிறைய ஃபுட்டு மட்டும் எடுத்துருங்க கேஸ் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா நெதரில் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி அப்படியே நெருப்பில் தான் அடி கொள்ளும் பயங்கரமாக. நீங்கள் நெருப்பில் அடி கொண்டுட்டா நீங்கள் ஓர்வெளியில் தண்ணி ஊற்றி அமைக்கிற மாதிரி அமைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நெதர் ஹார்ட் டேஸ் பயம் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால தண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. தண்ணி யூஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏரில் அப்படி கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெதரில் வாட்டரை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் நிறைய ஃபுட் எடுத்து போயிருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டு உங்கள் ஹார்ட்டை மட்டும் ஹீல் பண்ணிக்கிங்க, அவள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கான், இந்த பிளேஸ் வரைக்கும் பக்கத்தில் வந்திருப்பான். நம்மளை பார்த்து தானே ஆட்டோமேட்டிக்காக அவன் கிட்டே வருவான். அப்போ வச்சு அடிச்சு நான் சொன்னேன் இந்த வந்துட்டான் பார்த்தீங்கன்னா 2 பேரும். ஸோ இப்படி வச்சு முடிச்சிடுவோம். என்ன கேஸ் ஒரு எத்தனை 3 பிளேஸ் கிட்டே அடிச்சிட்டேன், ஒன்று கூட கிடைக்கல. இதே இவங்க அடிச்சாச்சு கிடைக்குமான்னு பார்ப்போம். கடிச்சிட்டு கிடக்கு பார்த்தீங்கன்னா அதான் கிடக்குவாங்க குச்சி மாதிரி. அது ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ரௌன் கலரில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்கும். அவள் தான் வித்தியாசம். பார்த்து அங்கே ஒருத்தருக்கும் ஐயோ பற்றிக்கிட்டேன் கேஸ். பற்றிக்கிட்டேன் இது வாங்க சாப்பிடணும். சாப்பிட்டா கேஸ் நமக்கு ஹார்ட்லாம் இது வரும், இல்லைன்னா அவள் தான் கதை முடிஞ்சிடும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் கேஸ். சாப்பிட்டுட்டு அடி வாங்குறோம் இல்லைன்னா அவனை அடிக்கிறோம், அவள் தான் கேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிளேஸை வச்சு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பவுடராக மாற்றிக்கங்க. ஏன்னா பிளேஸ் பவுடரை வச்சு தான் கேஸ் நம்ம வந்து வேறு ஒன்று பண்ண போகிறோம். அதனால் பிளேஸ் பவுடராக மாற்றிங்க. அது என்ன பண்ண போகிறோம் நான் சொல்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராடுன்னு கிடைக்கும்ல, அதை வச்சு பிளேஸ் பவுடராக மாற்றிங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேஸ் ராடு இருந்து வச்சிங்களேன்,
உங்களால் 12 பிளேஸ் பவுடர் மாற்ற முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ராடுக்கு 2 பவுடர் மேக் பண்ண முடியும். அதாவது 2 பவுடர் செய்யலாம் ஒரு பிளேஸ் ராடை வச்சு. அப்போனா நீங்கள் வந்து 2 அப்போனா ஒரு 6 வச்சுருந்தீங்க வச்சுங்களேன், 6 × 2 12 பண்ணலாம். அப்போனா 12 பிளேஸ் பவுடர் வரும். அப்போனா நீங்கள் 6 பிளேஸ் ராடு கலெக்ட் பண்ணால் 12 பிளேஸ் பவுடர் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 பிளேஸ் ராடு மட்டும் அடித்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் நம்ம வந்து 6 கலெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்மேன் பயம் தான் கேஸ் போக போகிறோம். இப்போ நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் தான் கேஸ் என்டர்மேனோட பயம். இந்த பயம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிம்சன் பயம். அதாவது இந்த பயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது பேர் கிரிம்சன் பயமே. நம்ம இங்கே தான் வந்துருக்கோம். இங்கே தான் வந்து என்டர்மேன் நிறைய ஸ்பான் ஆகுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான் ஆகுவாங்க. ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பான் ஆகுவாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட சொந்த ஊர் மாதிரி. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஸ்பான் ஆகுவாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்டர்மேனும் அதே மாதிரி தான். அவனால் 2 பிளாக் உள்ளே ஹைட்டு, அதாவது 2 பிளாக் உள்ளே வர முடியாது. அவன் ஹைட்டே 3 பிளாக் கிட்டே இருப்பான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் உள்ளே, அதாவது 2 பிளாக் கிட்டே ஹைட் பண்ணி நம்ம இது பண்ணிங்க வச்சுங்களேன், மைண்ட் பண்ணிங்க வச்சுங்களேன். ஆனால் உள்ளே வர முடியாது. இன்னும் சின்ன ஏரியா ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்து டம்னு அடிங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்டர்மேன் ஐ கொடுத்துருவான். என்ன கேஸ் ஐ கொடுக்கல, அடித்தா ஐ கொடுக்கல கேஸ், ஏமாற்றிட்டான் கேஸ், ஏமாற்றிட்டான் கேஸ். ஒரு திருத்து பையன் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏமாட்டான். அவன் கொடுத்தான். இவன் நல்ல பையன் கேஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று கிடச்சிட்டு கேஸ், பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிட்டு. ஸோ கேஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 12 வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த பிளேஸ் பவுடர் எதுக்குன்னு. இந்த பிளேஸ் பவுடர் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் திங் வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சிங்க. வெளில கிராஃப்டிங் டேபிள் காணுமே, இருங்க கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, ஆச்சு இல்லை கிராஃப்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க கேஸ் நான் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் அது இருக்குது. ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கையில் வச்சுங்க, கீழே வச்சுங்க. கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கீழே வந்து அந்த பெட்டு மாதிரி பார்த்தீங்களா, அங்கே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கீழே ஒன்று இருக்குவாங்க என்ட்ரா 5ன்னு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம செய்ய போகிறோம். இதை வச்சு தான் நம்ம அந்த இதுக்குள்ளே அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் இதை வச்சு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு 12 வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 12 ஐயை அடித்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 12 பிளேஸ் பவுடர், அதாச்சும் ஆமாம் 12 பிளேஸ் பவுடர் இருக்குல்ல, அதையும் கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணு வச்சிங்களேன், இந்த ஐ ஆஃப் என்டர்னு கிடைக்கும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 12 ஐ ஆஃப் என்டர் கிடைச்சிட்டா. ஸோ அவள் தான் கேஸ். இதை வச்சு என்ன பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அவள் தான் நிற்கிற வீடியோ. ஸோ நீங்கள் பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கேஸ் பார்த்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக, அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த பிகினர் டிப்ஸோட சீரீஸை முடிச்சிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லை கேஸ் தெரிஞ்சு முடியாது நினைக்கிறேன். ஆமாம் நம்ம எந்த மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்து நிறைய வேலை இருக்குது. ஸோ கேஸ் இன்னும் 2 சீரீஸ் கிட்டே போகும்னு நினைக்கிறேன். 2 எபிசோட் கிட்டே போவோம். ஐயோ கேஸ் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி எங்கேயும் பார்த்து தொலைஞ்சிட்டேன். ஐயோ வழியாக தெரியல கேஸ். ஐயோ கேஸ் என்ன கேஸ் எங்கேயும் ஓடிட்டுருக்கேன். நான் அதான் சேஃபு. ஸோ பாய். அடி விடுது கேஸ், கேஸ் இதோட முடிச்சு போவோம். இந்த மாதிரி அடிச்சு கொண்டு வருவோம்.